கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்துடனே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். அல்லேலூயா. இப்போ அப்ப பாருங்க, அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு வார்த்தை அதுல போட்டிருக்குது. அந்த வசனத்துல சமாதானத்துடனே ஏற்றுக்கொண்டு. அல்லேலூயா. எப்படி? சமாதானத்துடனே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள், கெட்டு போகாதிருந்தாள், அழிந்து போகாதிருந்தாள். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த சமாதானம் எதற்கு அடுத்தது? இருதயத்துக்கு அடுத்தது இல்லையா? இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது தான் சமாதானம். எங்க இருக்குதுங்க சமாதானம்? எங்க வருது? இருதயத்துல தான் சமாதானம் இருக்குது. ஆனா அப்போ அவருடைய இருதயத்திலே ஒரு மாறுபாடு இல்லை. அல்லேலூயா. மாறுபாடு இல்லை. அதை போன தடவை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். எப்படி அந்த எஜமானிடத்திலே 5 தாலந்து வாங்கினவன், 2 தாலந்து வாங்கினவன், 1 தாலந்து வாங்கினவன் சம்பவத்திலிருந்து உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிச்சேன். சமாதானம் நம்முடைய தேவனை குறித்து நல்ல நீங்க நம்முடைய தேவனை குறித்து நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு விஷயம் இருக்கணும். அது தாவீது சொல்றான் இல்லையா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இது அப்ப அது எங்க ருசிக்கணும்? அவரை இருதயத்துல விசுவாசித்து அதை தியானித்து நாம என்ன பண்ணணும்? அவர் நல்லவர் என்பதை நம்ம வேதத்துல தியானிக்கணும். அப்போ இந்த மாறுபாடு உள்ள இருதயம் உள்ள அந்த 1 தாலந்து வாங்கினவன் என்ன சொல்றான்? ஆண்டவரை பார்த்து, அந்த எஜமான பார்த்து என்ன சொல்றான்? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடின இருதயம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். அல்லேலூயா. இப்படிதான் நிறைய பேருக்கு கர்த்தர் எனக்கு கொடுக்கல, கர்த்தர் எனக்கு செய்யல, கர்த்தர் என் மேல கோபமா இருக்காரு அப்படின்னு கர்த்தர் மேல ஒரு மாறுபாடான இருதயம். அல்லேலூயா. மாறுபாடான இருதயம் இருக்குது. அதுதான் அந்த இருதயம் தான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாத தடையை உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. எக்காலத்திலும், எல்லாவற்றிலும், எப்பொழுதும், எல்லாவற்றிலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். நன்மையிலும் தீமையிலும் நான் என்ன பண்ணுவேன்? இந்த உலகத்துல நன்மை நடக்கும் போது தீமை நடக்கும் போது என்ன பண்ணுவேன்? நிறைய பேர் சொல்றது கேட்டிருப்பீங்க, ஏன் ஜெபம்? அல்லேலூயா. ஏன் ஜெபம்? ஏன் ஜெபம்? நடந்த உடனே ஏன் ஜெபம்? நடக்கலன்ன உடனே கர்த்தர் செய்யல. அல்லேலூயா. ஆனா நாம ஜெபிக்கணும், கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. நம்ம வேலை என்ன? ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருப்பது, ஜெபித்து கொண்டே இருப்பது, துதித்து கொண்டே இருப்பது. ஆண்டவரை குறித்து மாறுபாடான இருதயம் இல்ல. நம்ம இருதயத்தில் என்ன விசுவாசிக்கணும்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்போ இது இப்படிப்பட்ட இருதயம் இருக்கணும். கர்த்தரை குறித்து ஒரு நல்ல இருதயம் இருக்க வேண்டும். அந்த நல்ல இருதயம் தான் சமாதானத்தோடு கூட ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. மாறுபாடான இருதயம், அந்த மாறுபாடான இருதயம் அந்த எஜமான் கொடுக்கிற அந்த 1 தாலந்து என்ன பண்றான்? சீலையில கட்டி மண்ணில பதிச்சு வச்சுட்டு கேட்கும் போது என்ன சொல்றான்? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் சேர்க்காத இடத்திலே தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமா இருக்கிற கடின இருதயம் உள்ள மனுஷன் என்று அறிவேன் என்று சொல்றான். அப்போ இருதயம் மாறுபாடு இல்லாதபடி நம்முடைய இருதயம்
விசுவாசம் உள்ள ஒரு இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி. ரூத் என்ன சொல்றா? உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். அல்லேலூயா. அது நகோமியினுடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய தேவனை அறிந்து கொண்டு உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம் என்று விசுவாச அறிக்கை செய்கிறாள். விசுவாசத்துல உறுதியாய் இருக்கிறாள். அதுதான் விசுவாசமானது நம்பப்படுகிறவனுடைய உறுதி. நம்ம இப்ப ஏதோ ஒண்ணு கேட்கிறோம், கர்த்தரை குறிச்சு ஏதோ ஒண்ணு கேட்கிறோம். அது கேட்கும் போது நல்லா இருக்குது, நம்ம இருதயத்துக்கு நல்லா இருக்குது. நல்லா இருக்கும்போது அந்த நம்பிக்கையிலே நாம் என்ன பண்ண வேண்டும்? உறுதியாய் விசுவாசமாய் உறுதி விசுவாசமாய் மாறுகிறது. அந்த நம்பிக்கையிலே உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ இந்த விசுவாசம் எதனால வருதான்? பவுல் எழுதுகிறார் பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 10:17 சொல்றாரு, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். அல்லேலூயா. என்ன வருமா? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். அல்லேலூயா. அப்போ நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை படிக்கும் போது நாம என்ன பண்றோம்? அதுல இருந்து நம்ம விசுவாசம் வருது. இது ஆண்டவருடைய வார்த்தை தான், இது வல்லமை உள்ள வார்த்தை தான், இது பரிசுத்தம் உள்ள வார்த்தை தான். ஆகவே நம்ம இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். ஆனா ராகாபுக்கு பைபிள் கிடையாது. ராகாபு கிட்ட என்ன இல்ல? பைபிள் இல்ல. ஆனா அவ ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறான். முதல்ல அவளுக்கு எப்படி இருதயத்திலே சமாதானம் வந்தது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். அவள் என்ன சொல்லியிருக்குது? ராகாப் என்கிற வேசி வேவுகாரரை சமாதானத்துடனே ஏற்றுக்கொண்டு இருக்கு இல்லையா? அப்ப அவளுக்கு சமாதானம் எப்படி வந்தது? அதை நம்ம இருதயத்திலே சமாதானம் எப்படி வருது, எப்படி வரணும், அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். போன தடவை மாறுபாடான இருதயத்தை குறித்து உங்களுக்கு எடுத்தேன். அந்த மாறுபாடான இருதயத்துல சமாதானம் வராது. ஆனா தேவனை குறித்து கேள்விப்படுகிற ஒரு விஷயத்திலே நமக்கு சமாதானம் நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அவளுக்கு எப்படி வந்தது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, யோசுவாவினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பேர் யோசுவா ஒரு 2 பேரை அனுப்புகிறான். எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடைக்கப்பட்டிருக்கிற அந்த பட்டணத்தை வேவு பார்ப்பதற்கு 2 மனுஷனை யோசுவா அனுப்புகிறான். அந்த 2 மனுஷர்களும் என்ன பண்றாங்க? அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள வந்துடுறாங்க. அங்க வந்தா இந்த மதில் மேல் இருக்கிற ராகாப் என்கிற அந்த வேசின் வீட்டுக்கு வருகிறார்கள். அங்க வரும் பொழுது அவங்கள பார்த்துட்டு அவ சொல்றா, என்ன சொல்றா பாத்தீங்கன்னா, நீங்கள் 10வது வசனம் படிங்க. யோசுவா எழுதின புஸ்தகம், யோசுவா பழைய ஏற்பாட்டுல யோசுவா 2ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் படிக்கிறேன் பாருங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியர்களின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் நாங்கள் என்ன பட்டோம்? கேள்விப்பட்டோம். அல்லேலூயா. என்ன கேள்விப்படுறாவா? கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது, நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தர் அவ சொல்ற, ராகாப் சொல்றத கேளுங்க. கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது செங்கடலை வற்றி போக பண்ணினதையும் எமோரியரின் 2 ராஜாக்களாகிய அந்த ஓகுக்கும் சீகோனுக்கும் செய்ததையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அல்லேலூயா. அப்போ ஒரு விஷயத்தை கேட்கிறா. என்ன கேட்கிறா? இந்த கர்த்தர் இந்த ஜனங்களுக்காக சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணுகிறார். எமோரியனுடைய 2 ராஜாக்களாகிய
சீகோனுக்கும் ஓகுவையும் அழித்து போடுகிறார். அதை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட பொழுது எங்களுடைய இருதயம் எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா. ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட உடனே அந்த பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியத்தை கேள்விப்பட்ட உடனே அவ சொல்றா, எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு, எங்களுடைய தைரியம் அற்று போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனே தேவனானவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு காரியம் அவளுடைய இருதயத்தை மாத்திரமல்ல, அவ சொல்ற எங்களுடைய அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எல்லாருடைய இருதயமும் கரைந்து போய்விட்டு தைரியம் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அப்ப பாருங்க, ஒரு காரியம் மனுஷனை என்ன பண்ணுது? கலங்கடிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு செய்தி ஒரு மனுஷனை கலங்கடிக்குது. அது என்ன செய்தி? இந்த தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக செய்த அற்புதமான காரியங்கள், அந்த இன்னொரு ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு, இன்னொரு கூட்ட ஜனங்கள் கேள்விப்பட்டு இருதயம் கரைந்து போகிறது. இருதயம் தைரியமற்றவர்களாய் மாறி அவர்கள் போகிறார்கள். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயம் வேதனை உள்ளது. அல்லேலூயா. பயம் வேதனை உள்ளது. அத கேள்விப்பட்ட அவருடைய இருதயம் ஏன் அப்படி ஒரு பயம் இருக்குது? ஏன்னா கடவுளை குறித்து அவங்களுக்கு எதுவுமே தெரியல. கர்த்தருடைய வல்லமையை குறித்து அவங்களுக்கு எதுவும் தெரியல. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்பது தெரியாததுனால அவங்க இருதயத்திலே ஒரு மாபெரும் ஒரு பயம் அவளுக்கு உண்டாகிவிட்டது. அல்லேலூயா. பயம் உண்டாகிட்டது. நமக்கு கூட கொரோனா வந்தது இல்லையா? கொரோனா அந்த பூமியில வந்தது. பூமியில வரும் பொழுது எத்தனை பேரு சமாதானத்தோட இருந்தோம்? அல்லேலூயா. ஒரு அழிவு தானே அது. கொரோனா ஒரு பெரிய பேரழிவு மாதிரி வந்தது. வரும்பொழுது நமக்கு இருதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம் இருந்தது. அல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கையும், நமக்குள்ள ஒரு நம்பிக்கையும் இருந்தது. என்ன நம்பிக்கை இருந்தது? கர்த்தர் நம்மளை காப்பார். அல்லேலூயா. சரி, அப்படியே அதுக்காக கிறிஸ்தவர்கள் கொரோனா செத்து போகாம இருந்தாங்களா? கிறிஸ்தவர்களும் அதுல செத்து போயிருக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. அப்படியே அந்த அழிவில மாட்டி இறந்து போயிருந்தாலும் நம்ம எங்க போறோம்? கிறிஸ்துவோடு கூட போய் சேர போகிறோம். பூமியில உயிரோடு இருக்கும் பொழுது கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப நமக்கு சாவ குறித்து பயம் இல்ல, பெரிய பிரமிப்பான காரியங்களை குறித்து நமக்கு பயம் இல்ல. அதை விட பிரமிக்கத்தக்கதான காரியங்களை செய்கிற தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த புசிப்பும் குடிப்பும் இருக்குது. இந்த உலகத்துல புசிப்பும் குடிப்பும் இருக்கிறவங்களுக்கு தான் உலகத்துல நடக்கிற காரியங்கள் பிரமிப்பா இருக்கலாம், உலகத்துல இருக்கிற காரியங்கள் பெருசா தெரியலாம். ஆனா கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவை தவிர வேற எதுவும் பிரமிக்க வைக்க முடியாது. அல்லேலூயா. எதை பார்த்தாலும், எதை கேள்விப்பட்டாலும் இந்த கிறிஸ்தவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். கிறிஸ்துவை விட இந்த உலகத்துல அவங்களுக்கு வேற எதுவும் பெருசா இல்ல. இயேசு கிறிஸ்துவை விட வேற எதுவும் அவங்களுக்கு பெருசா இல்ல. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பயம் என்கிற இது இல்ல. அல்லேலூயா. பயம் கிடையாது அவங்களுக்கு. அப்போ அவருடைய நம்பிக்கையில ஒரு உறுதி இருக்கிறது. நமக்கு ஒரு நம்பிக்கையில ஒரு உறுதி இருக்குது. அதனாலதான் சொல்றாரு இல்லையா,
பவுல் சொல்றாரு, ரோமருக்கு எழுதின நிருபம் 14:17 என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்த்து கிறிஸ்தவங்க பயந்து போறது கிடையாது. அதுக்காக உலகத்துல தீமை நடக்காம இருக்குதா? நடக்குது. ஆனா அந்த தீமைகளை பார்த்து கிறிஸ்தவங்க பயப்படுறதில்லை. அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன் தேவன், பயப்படாதே, நான் உன் தேவன், நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன் பட்சத்துல நானு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்து என்னுடைய நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அவர் சொல்றாரு, நம்ம தாங்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அப்ப நமக்கு பயம் இல்லை. அப்ப நமக்கு சமாதானம். ஒரு செய்தியை குறித்து கேள்விப்படுகிறதுனால நமக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. அல்லேலூயா. பயம் இல்லை. நமக்கு அந்த பயம் கிடையாது. நமக்கு அந்த பயம் கிடையாது. ஆனா அந்த புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யமும் அல்ல. நாம புசித்தாலும் குடித்தாலும் தேவனுக்கு என்று நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவ நம்ம முன்னாடி வச்சிருக்கிறோம். ஆகவே உலகத்துல நடக்கிற காரியங்களை குறித்து நமக்கு எந்த பயமும் இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு என்ன இருக்குது? ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 9வது வசனம் எடுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அல்லேலூயா. நம்ம எதை பண்ணிருக்கணுமா? நம்ம தேவனிடத்துல காண்பிக்கிற அன்பு மாயமற்ற அன்பா இருக்க வேண்டும். மாயமற்ற அன்பா இருக்கும் பொழுது நாம என்ன பண்ணுவோம்? நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை வெறுத்து என்ன பண்ணணுமா? நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்துல நீ பயப்படாது இருக்க வேண்டுமானால் நீ நன்மை செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? நன்மை செய். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல. அது அவங்களுடைய சுயமான காரியங்களை மட்டும் அவங்க பார்க்கறாங்க, தேவனுடைய உலகத்தாரு. ஆனா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சமாதானமும் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டான சந்தோஷமுமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனிடத்திலே நாம் செலுத்துகிற அன்பு மாயமற்று இருப்பதாக. அது மாத்திரமல்ல, ஒன்ன செய்ய சொல்றாரு, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல சமாதானமா இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நாம தேவனிடத்துல காட்டுகிற அன்பு, இந்த உலகத்தார் இடத்துல காட்டுகிற அன்ப மாயமற்று இருக்கணும். தீமையை வெறுத்து நன்மையை நாம் பற்றி கொண்டவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஏன் இவளுக்கு இருதயம் கரைந்து போனது? ஏன் அந்த பட்டணத்துல இருக்கிறவருடைய இருதயம் கரைந்து போனது? ஏன் தைரியம் அற்று போனது? ஏன்னா அவங்க வாழ்க்கையில இருக்கிற பாவமான வாழ்க்கை. அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில என்ன இருக்கிறது? ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனாலதான் அவங்க ஒரு செய்தியை கேட்கும் பொழுது அவர்கள் நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறார்கள். நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. கிறிஸ்துவை ஆராதிக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாம என்ன சொல்றோம்? என்ன வந்தாலும் நம்புவேன். அல்லேலூயா. யோபு பக்தன் என்ன சொல்றான்? என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை. நம்ம கிறிஸ்து மேல வைக்கிற நம்பிக்கை. பயம் இல்லை. பயத்தை நமக்கு கொண்டு வர முடியாது. ஆனா ஏன் எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று? ஏன் எங்களுடைய தைரியம் அற்று போயிட்டுன்னு சொல்றா? அது பாவத்தினாலே வந்த காரியம். சங்கீதம் 51:7 பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான்? நீர் என்னை யூசப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன்.
நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கிற எலும்புகள் களி கூறும். அல்லேலூயா. அப்ப என்ன இல்லை அவனுக்கு? என்ன இல்லாம இருக்குது? பாவத்தினால என்ன இல்லாம இருக்குது? பாவ வாழ்க்கை, தேவனை மகிமைப்படுத்தாத வாழ்க்கை, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வாழ்க்கையில என்ன இருக்குது? சந்தோஷம் இல்ல. ஒரு செய்தியை கேட்ட உடனே புசிப்பும் குடிப்பும் இருக்குது, உலக இன்பங்கள் இருக்குது, தேவனுக்கு முதலிடம் கிடையாது, தேவனுக்கு மகிமை செலுத்துறது கிடையாது, தேவனை தங்களுடைய இருதயத்தில் வைக்கிறது கிடையாது. அது என்ன பண்ணுது? வேதனையை கொண்டு வருது. ஒரு செய்தியை கேட்கும் போது பயத்தை கொண்டு வருது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுது? ஒரு குற்ற உணர்ச்சியை கொண்டு வருது, சமாதானத்தை எடுத்து போடுகிறது. அல்லேலூயா. அந்த பாவ வாழ்க்கை அப்படியாக அவளுக்கு இருக்கிறது. அதனாலதான் அவ என்ன சொல்றா? எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று, எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று, எங்களுடைய தைரியம் அற்று போயிற்று அப்படின்னு அவ சொல்றா. அந்த வார்த்தையை சொல்றா. அப்புறம் எப்படி அவளுக்கு அவருடைய இருதயத்தில் சமாதானம் வந்தது? அல்லேலூயா. அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றா. அவ ஒரு வார்த்தை சொல்றா. அந்த யோசுவாவுல பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல நீங்க ஒரு படிச்சீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க. அந்த வார்த்தையை எப்படிப்பட்ட பாத்தீங்கன்னா 10வது வசனம், 2ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும் படிப்போம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட பொழுது எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய இருதயமும் அற்று போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன சொல்றா? உங்கள் தேவனே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவ இந்த செய்தியை கேட்டு இருதயம் கரைந்து போனது உண்மை, தைரியம் அற்று போனது உண்மை. ஆனா இன்னொரு வார்த்தை சொல்றா, உங்கள் தேவனே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இது எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? அல்லேலூயா. இது எப்படி தெரிஞ்சது அவளுக்கு? ஏன்னா அந்த மகா வல்லமையான கிரியைகள். அல்லேலூயா. சொல்றல்ல, செங்கடலை வற்றி போக பண்ணினதையும், எமோரியரினுடைய ராஜா சீகோனையும் ஓகுவையும் நீங்கள் அழித்ததையும் நாங்கள் கேள்விப்பட்டு, அப்போ செங்கடலை வற்றி போக பண்ணக்கூடியது இது வரைக்கும் என்னுடைய வாழ்நாள்ல நான் கேள்விப்பட்டதே இல்லை. அல்லேலூயா. என்னுடைய வாழ்நாள்ல அவ அந்த ராகாப்பு கேள்விப்பட்ட அவருடைய வாழ்நாள்ல செங்கடலை வற்றி போக பண்ணினதே கிடையாது. யாரும் எதுவும் பண்ணினது இல்லை. அப்ப இந்த தேவன் எவ்வளவு மகா வல்லமை உள்ள தேவனாய் இருக்க வேண்டும், எவ்வளவு மகிமை உள்ள தேவனாய் இருக்க வேண்டும். செங்கடலை வற்றி போக பண்ணக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தேவனாய் இவர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலே செங்கடல்கள், கடக்க முடியாத செங்கடல்கள் அது தேவனால் பிளக்க முடியும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே நடக்காத மலை போல இருக்கிற, அகல முடியாத மலை போல இருக்கிற பிரச்சனைகள் அகல வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே இருந்த செங்கடல்கள் பிளக்கப்பட்டது, மலைகள் பதறாக்கப்பட்டது, என்னுடைய வாழ்க்கையில கசப்புகள் மதுரமாக்கப்பட்டது. சாட்சி சொல்லணும். உங்க வாழ்க்கையில நீங்க கிறிஸ்துவை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாட்சிகள் இருக்க வேண்டும். பெரும்பாடுகள், அந்த ஒரு ஸ்திரீ ஒரு பெண்ணுடைய பெரும்பாடு நீங்கிடுச்சு இல்லையா? பெரும்பாடுகள், பெரும்பாடுகள்னா அநேக பாடுகள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடுகள் செங்கடல்கள், கடக்க முடியாத செங்கடல்கள், அடைக்க முடியாத கடனு, நடக்காத காரியங்கள், இவைகளெல்லாம் செங்கடல், மழை, பெரும் பாடுகள், கசப்பு. வாழ்க்கையில ஒரு கசப்பான வாழ்க்கை, இருதயம் கசக்குது. இவைகளெல்லாம் நீங்க வேண்டும். அது உங்க வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க வேண்டும்.
அத யாரால செய்ய முடியும்னா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனே தேவனானவராகிய இயேசு கிறிஸ்துவாலே முடியும். ஹல்லேலூயா. இது சாதாரணமான காரியம் கிடையாது. அதுதான் அவ பார்க்கிறான். அந்த தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக செங்கடலை வற்றி போக பண்ணுகிறார். எமோரியனுடைய 2 ராஜாக்களை சீகோனும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்படும் பொழுது தெரியுது, இந்த தேவனுடைய மகத்துவம் தெரிகிறது. அல்லேலூயா. மகத்துவம் உள்ள வல்லமை, நம்முடைய தேவனுடைய மகத்துவம் உள்ள வல்லமை. மகத்துவம் உள்ளவர் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. மகத்துவம் உள்ள வல்லமை உள்ள நம்முடைய ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் இல்ல. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாத்ராகமத்துல சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் நானே. 10 கற்பனைகள்ல மத கற்பனையில சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிறவர்களுக்கு ஒருப்பாக ஒரு சொரூபத்தையாகிலும் ஒரு விக்கிரகத்தையாகிலும் நீங்கள் உங்களுக்காக உண்டாக்கவும் அவைகளை நமஸ்கரிக்கவும் அவைகளை சேவிக்கவும் வேண்டாம். என்ன சொல்றாரு? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரின் கீழ் இருக்கிறவைகளிலும் ஒப்பாக ஒரு சொரூபத்தையாகிலும் ஒரு விக்கிரகத்தையாகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்படின்னா மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நீ எதையும் உண்டாக்காத, நான் தான் உன் தேவன். அதைத்தான் அவன் சொல்றான். உங்கள் தேவனே முதல் கற்பனை அவ சொல்றா, உங்கள் தேவனே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா. அதான் அவளுக்கு கண்டுபிடிச்சா ஒரு நடக்கிற காரியத்தை விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு காரியம் நடக்குது, ஒரு சூழ்நிலை நடக்குது, கேள்விப்படுறா, எல்லாருடைய இருதயம் கரைந்து போகுது, தைரியம் இல்லாம போகுது. அப்ப அவளுக்கு ஒண்ணு தெரியுது, இந்த தேவன் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர், இவர்தான். ஹல்லேலூயா. அப்படி சொல்றவா அவளுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறா. என்ன தீர்மானம் எடுக்கிறா? ரூத் ஒரு தீர்மானம் எடுத்தால, உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். அப்படி தீர்மானம் எடுத்தது போல நம்ம என்ன படிச்சோம்? உங்கள் அன்பு மாயமற்று இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். என்ன சொன்ன? உங்கள் அன்பு மாயமற்று இருப்பதாக தீமையை. அப்போ ஒண்ணு பண்ண வேண்டியது இருக்கா? என்ன பண்ண வேண்டியது இருக்கு? என்ன பண்ணணும் சொல்லுங்க? தீமையை வெறுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? தீமையை வெறுக்கணும்னா ஒரு காரியத்தை செய்யணும். ஏன்? நன்மை பற்றி கொண்டிருக்க. ஹல்லேலூயா. அப்ப நீ உன்னை வெறுத்தாதான் இன்னொன்னு நீ செய்ய முடியும். ஹல்லேலூயா. உன்னை வெறுத்தாதான் இன்னொன்னு செய்ய முடியும். மோசேயை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, பாவ அனித்திய சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு கூட பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. உன்னை வெறுக்கிறது, உன்னை தெரிந்து கொள்கிறது. அப்ப என்ன சொல்றாரு இவரு பவுல்? தீமையை வெறுத்துரு, நன்மைய பற்றிக்கோன்னு என்ன பண்ணணும்? போய் புடிச்சிக்கோ. அல்லேலூயா. என்ன பண்ணணும்? நன்மைய போய் புடிச்சிக்கணும். அதைத்தான் செய்யறாவா. அல்லேலூயா. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அது நான் இப்போ என்னுடைய வாழ்க்கையில புசிப்பும் குடிப்பு இருந்தது, தேவனுக்கு இடமில்லாம இருந்தது. என் வாழ்க்கை இந்த பட்டணத்து ஜனங்களோடு இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவம் இருந்தது, ஒரு சாபம் இருந்தது. இப்ப பார்க்கிறா, அந்த தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக செங்கடலை வற்றி போக பண்ணி எமோரியனுடைய 2 ராஜாக்களாகிய சீகோனையும் ஓகுவையும் அழித்தார். அந்த தேவனுடைய ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். நான் தீமையை வெறுத்து நான் என்ன பண்ண போறேன்? நன்மையை பற்றி கொண்டிருக்க போறேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த தேவனை ஆராதிக்க போகிறேன். ஆகவே இந்த மனுஷர்களுக்கு நான் உதவி செய்ய போகிறேன். இந்த பட்டணத்துக்கு நான் உதவி செய்ய போறதில்ல. இது பாவம் நிறைந்த பட்டணம், இது அசுத்தமான பட்டணம், இது அக்கிரமம் நிறைந்த பட்டணம், இது அநீதி நிறைந்த பட்டணம். இந்த பட்டணத்து ஜனங்களோட நான் கலக்க போவதில்லை, இந்த ஜனங்களோட நான் இருக்க போறேன் என்று சொல்லிதான் தன்னுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுத்து அவர்களை அவள் காப்பாற்றினாள். ஹல்லேலூயா.
நீங்க தீர்மானம் என்ன எடுக்கணும். உங்களுக்கு இந்த இயேசுவை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே உங்களுக்கு பெருசா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி வச்சீங்கன்னா அது தேவனுக்கு மகிமையை நீங்க செலுத்த முடியாது. அல்லேலூயா. உன்னை கேள்விப்படுறீங்க, நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையில அவர் சொல்லி கொடுத்தாரு, நீ 10ஓட 11 பாடாத, எல்லாரும் பாடுறாங்கன்னு பாடாத, நீ உன்னுடைய தேவனை, உன்னை ரட்சித்த ரட்சகரை நீ மனதார ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் பாடுறாங்க, நான் பாடுறேன். ஐயா இன்னைக்கு பாடினார்ல கடைசி பாட்டு, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, நான் அவரை தான் பார்த்துட்டு இருந்தேன். அல்லேலூயா. ஒரு உற்சாகமாய் அவர் பாடினார். என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போனது. அல்லேலூயா. பலவீனத்தோட தான் இருந்தேன். இவர் பாடின உற்சாகத்தை பார்த்து என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போனது. ஏன்னா அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகில் இல்லை, எவரும் இல்லை. அல்லேலூயா. அப்போ இதுதான் ஒரு இருதயத்தை அவருடைய இருதய கரைந்து போன இருதயத்தை, தைரியம் அற்று போன இருதயத்திலே ஒரு சமாதானம் வந்தது. உங்கள் தேவனே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர், ஆகவே இவர்களுக்கு நான் உதவி செய்ய போகிறேன். அதனாலதான் சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா. இருதயத்துல கரைந்து போன இருதயம், தைரியம் அற்று போன இருதயம், இப்போ அந்த தேவனை குறித்து கேள்விப்பட்டு அந்த ஜனங்களுக்கு நான் உதவி செய்ய போறேன். அப்போ என்ன பண்றா, அந்த வேவுகாரரை என் சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இப்ப பாவத்துல இருந்து நாம விலகணும். அல்லேலூயா. அக்கிரம செய்கைகளில் இருந்து நாம என்ன பண்ணணும், விலகணும். பாவ அக்கிரம செய்கைகள், தீமையான காரியங்கள், உலகத்தில் இருக்கிற அற்பமான இன்பங்கள், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளிலிருந்து விலகி இப்படிப்பட்ட தீமைகளை வெறுத்து நன்மையை என்ன பண்ணணுமா, பற்றி கொள்ளணும்னா நீங்க சாதாரணமா அதை பார்க்க கூடாது. அல்லேலூயா. இருக பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த சமாதானம் நமக்கு தேவன் கொடுக்கிற சமாதானம். அல்லேலூயா. எப்போ பவுல் என்ன எழுதுறாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து நாவினாலே அறிக்கையிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போ அவ இருதயத்துல விசுவாசிக்கிறாள்ல, விசுவாசிதான் சொல்றாள்ல, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனே தேவனானவர். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, அந்த சமாதானம் நமக்கு கொடுத்த சமாதானம். இப்ப நமக்கு வருவோம், ராகாப்பிட்ட இருந்து இப்ப நமக்கு வருவோம். பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 53:5 எடுங்க. சங்கீதம் 53:5 ஒரே ஒரு வசனம் பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் ஏசாயா 53:5 இல்ல ஏசாயா 53:5 தப்பா சொல்லிட்டேன். ஏசாயா 53:5 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. பாருங்க, என்ன வாக்கினை வந்தது அவர் மேல, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆக்கினை அவர் மீது வந்தது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவரை விசுவாசிக்கிற நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் மீது இயேசுவுக்கு வந்தது. அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அவர் தான் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சொல்றாருல்ல, சமாதானம். அதனாலதான் சொல்றாரு, இந்த தேவனை விசுவாசிக்கிற உங்களுக்கு உங்க சமாதானத்தை எதுவும் எப்பொழுதும் குலைத்து போட முடியாது. அல்லேலூயா.
நீங்க தேவனோடு கூட இருந்தா, உங்க ஐக்கியம் இயேசுவோடு கூட இருந்தா, உங்களை எதுவும் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்கள் சமாதானத்தை குலைத்து போக முடியாது. நான் சொல்ல முடியும், உறுதியா சொல்ல முடியும். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு ஷேக் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? லேசா ஒரு சூழ்நிலை என்ன பண்ணலாம்? லேசா உங்களை அசைச்சு பார்க்கலாம். ஆனா நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீன்னா நீ புது சிருஷ்டி. அல்லேலூயா. உன்னை அசைக்க முடியாது, தொடர்ந்து பண்ண முடியாது. அல்லேலூயா. கொஞ்சம் ஷேக் ஆகலாம், கொஞ்சம் அலசடி படலாம், என்ன அப்படின்னுட்டு. ஆனா மறுபடியும் நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்துடுவ. அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவின் உடையவர்கள், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் உங்கள் இருதயத்தில் இருந்ததுன்னா உங்களை எதுவும் என்ன பண்ண முடியாது? ஷேக் பண்ண முடியாது. உங்க சமாதானத்தை என்ன பண்ண முடியாது? குலைக்க முடியாது. சமாதானத்தை குலைக்க பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றாரு 54 சொல்றாரு பாருங்க, மலைகள் விலகினாலும். அல்லேலூயா. 54:10 சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவுக்கென்று தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு உபத்திரவங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனா அவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை மாறாதுன்றாரு. என்ன மாறாது? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அது விலகாத உடன்படிக்கை, அது மாறாத அது உடன்படிக்கை, அது சமாதானத்தினுடைய உடன்படிக்கை. அல்லேலூயா. இது யாருக்கு? தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே இரட்சகராக, மீட்பராக, மேய்ப்பராக நாம் வைத்திருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை நமக்கு சொந்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லையா? அல்லேலூயா. என்ன இல்லையா? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. 48 ஏசாயா 48வது அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது பாருங்க? 48 என்ன சொல்லுது? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு சமாதானம் இல்ல? துன்மார்க்கனுக்கு தான் சமாதானம் இல்ல. நம்ம தேவன் விசுவாசிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றாரு? நீதிமானாய் அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய நம்பிக்கை அழியாது. நம்முடைய நம்பிக்கை அழியாத நம்பிக்கை. இயேசுவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அழியாத நம்பிக்கை இருக்கிறது நமக்கு. ஆனா துன்மார்க்கருடைய நம்பிக்கை அழியும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:7 சொல்லுது, துன்மார்க்கருடைய நம்பிக்கை அழியும், நம்முடைய நம்பிக்கை அழியாது. அல்லேலூயா. அப்போ மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த சமாதானம் நம்மளை விட்டு பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த சமாதானத்தை யாரும் எதுவும் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறவர்கள், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இருக்கிறவர்கள், அவர்களை எந்த விதமான சூழ்நிலை என்ன பண்ண முடியாது? இருதயம் கரைந்து போக முடியாது, தைரியம் அற்று போக பண்ண முடியாது, அந்த சமாதானத்தை குலைத்து போட முடியாது, சமாதானத்தை எடுத்து போட முடியாது. யாராலும் எவராலும் எதனாலும் எடுத்து போட முடியாது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையாயிருக்கிறவர்கள். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவருடைய மகத்துவத்தை பத்தி சொல்லுகிறான் பாருங்க. தேவனுடைய செய்கைகளை நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா.
தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். எப்படி அவ பார்த்தாளா இல்லையா? கேள்விப்பட்டாளா இல்லையா? செங்கடல் வற்றி போக பண்ணினதையும், எமோரின் 2 ராஜாக்களாகிய சீகோனையும் கோகுவையும் அழித்ததையும் கேள்விப்பட்டதையா அவ கேள்விப்படுறா. மகத்துவமான காரியங்கள். சங்கீதம் புஸ்தகம் 46 8வது வசனம் பாருங்க. தேவனுடைய செய்கைகள், தேவனுடைய மகத்தான செய்கைகளை நம்ம மறவாமல் நம்முடைய இருதயத்தில் நம்ம வைத்திருக்கும் பொழுது, அல்லேலூயா, நம்முடைய இருதயத்திலே அவருடைய செய்கைகளை நாம தியானிக்கும் பொழுது, அதை இருதயத்திலே ஆழமாய் வைத்திருக்கும் பொழுது நமக்கு பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க 46 8, பூமியிலே அல்லேலூயா. அவர் யார்? அவரு பூமியிலே பாழ்கடிப்புகளை நடக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அப்போ பூமியில அவர் செய்கிற காரியங்கள் அற்புதமான காரியங்கள். யுத்தங்களை என்ன பண்றாரு? என்ன சொல்றாரு? யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர் சொல்றார் இல்லையா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. அதனாலதான் சொல்றாரு, உங்களுக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவரா சொல்றாரு இல்லையா, வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் இந்த ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அவருடைய செய்கைகள் துன்மார்க்கர அழிக்கிறாரு, நம்ம என்ன பண்றாரு? காக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, பயங்கரமானவர். மனு புத்திரரிடத்தில் நடப்பிக்கிற காரியங்கள், கிரியைகள் பயங்கரமானவைகள். சங்கீதம் 77 11 12 படிக்கிறேன் பாருங்க. 11 12, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன். அல்லேலூயா. இது நல்லா இதை கவனிக்கணும். பாருங்க என்ன சொல்றான். 11 என்ன சொல்லுது? கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன் என்றேன். அல்லேலூயா. அப்போ நான் நினைவு கூறணும், தியானிக்கணும். அல்லேலூயா. நினைவு கூறணும், தியானிக்கணும். ஏன்னா நம்மளை வந்து மறக்கடிக்கிற காரியங்கள் ஏராளமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மறக்கிறது நிறைய காரியங்கள் நமக்கு அதிகமா இருக்கிறது. எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தில் என்னை அவமானப்படுத்தி அனுப்பும் பொழுது நான் தூக்கம் வராம பரண்டு படுத்தேன். இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொல்றாரு. சங்கீதம் 103 சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா. இது உலகத்துல வந்து ஒருத்தங்க அவமானப்படுத்தும் போது நம்மளை அவமானப்படுத்திட்டு சந்தோஷப்படுவாங்க, அது நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணுது. ஆனா இதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளுக்கு எவ்வளவு செய்திருக்கிறாரு. இந்த அவமானம் என்ன பண்ணுது? ஒருத்தர் அவமானப்படுத்திடுறாங்க, துக்கப்படுத்துது. ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் செய்யறதெல்லாம் மறந்து போயிருது இல்ல. இந்த துக்கம் என்ன பண்ணிடுது? நம்மள
கர்த்தர் பழைய காரியங்களை செய்ததான் மறந்து போகுது. அப்போ என்ன சொல்றாரு, உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சேன், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன்னு எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். அல்லேலூயா. எனக்கு நானே சொல்லிக்கொள்ள அது மறைந்து போனது. அல்லேலூயா. அந்த அவமானங்கள் மறைந்து போனது. ஆண்டவர் செய்த என்னுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, என் கசப்பு என்ன ஆயிடுச்சு, மதுரமாகி விட்டது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, ஒரு காரியம் நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள், மனுபுத்திரத்தில் அவர் நடக்கும் கிரியைகளை வந்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்ன சொல்ற, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், மறக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் மறக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு செய்ததை நான் மறக்க மாட்டேன், நினைவு கூறுவேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய முற்பிதாக்களுக்கு செய்ததை கூட நான் நினைவு கூறுவேன். அல்லேலூயா. இப்ப இந்த மாதிரி நேரத்துல நாம் அப்படி நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம என்ன பண்ணணும், நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா, இப்படி நினைவு கூற ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய கசப்புகள் மதுரமாகிறது. அல்லேலூயா. கசப்புகள் மதுரமாகிறது. அப்ப அவ பார்க்கிறா, இந்த ஜனங்களுக்கு, அந்த ராகாப் என்கிற வேசி பார்க்கிறா, இந்த ஜனங்களுக்காக அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அற்புதமான காரியங்களும் அதிசயமான காரியங்களமா இருக்கிறது. நான் இந்த தேவனை விசுவாசிக்க போறேன், இந்த தேவனை நான் வந்து என்ன பண்ண போறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் தெய்வமாய் நான் வைக்க போகிறேன் என்று சொல்லி அவன் பார்க்கறான். ஹல்லேலூயா. அதன் மூலமா ஒரு சமாதானம் இருதயத்தை ஆண்டு கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. என்ன ஆண்டு கொள்ளுது? சமாதானம் ஆண்டு கொள்ளுகிறது. பிலிப்பியர்ல சொல்றாருல, பவுல் என்ன சொல்றாரு, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்துடனே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். அல்லேலூயா. சிந்தைகளை உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். அல்லேலூயா. அப்போ நம்ம அப்படி சிந்திக்கும் போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ததை சிந்திக்கும் பொழுது நாம என்ன பண்றோம், கிறிஸ்துவுக்குள்ள நாம போய் விடுகிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவருடைய வல்லமையான காரியத்தை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. யாத்திராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகமம் 15:11. இதை படிங்க. உங்களுக்கு எதனா எப்படி படிக்க? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? அதுக்கு முன்னாடி வசனம் படிங்க. எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. அந்த வசனம், அந்த 10வது வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு நீங்க கொஞ்சம் சொல்லணும் எனக்கு. என்ன காத்தை வீச பண்ணினாரா? யாருடைய காற்றை வீச பண்ணினாரா? உம்முடைய காற்றை வீச பண்ணினீர். அல்லேலூயா. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர். கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. இது என்ன வார்த்தை கவனிச்சீங்களா? உம்முடைய காற்றை வீச பண்ணினீர். அற்புதமான இதை இன்னைக்கு கோடு போட்டு வச்சுக்கோங்க. யார் காற்று? யாருடையது? காற்று யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. கடல் கண்டு விலகி ஓடிச்சு. என்ன ஓடிச்சு? கடல் கண்டு விலகி ஓடிச்சு. சங்கீதம் 105, 106 போய் படிங்க, அப்படியே போட்டிருக்கோம். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, கடல் அவரை பார்த்துச்சான். அப்ப கடலுக்கு கண்ணு இருக்குது. அல்லேலூயா. நமக்கு தான் இன்னைக்கு உலகத்துல நிறைய பேருக்கு கடவுளை பார்க்க கண் இல்லை. அந்த கண் இல்லை, கண் இருக்குது, கடவுளை பார்க்கக்கூடிய கண் இல்லை. கடல் கண்டு விலகி ஓடிச்சு. அல்லேலூயா. இது உம்முடைய காற்றை
உம்முடைய காற்றை வீச பண்ணினீர். அவர் வீச பண்ணுவார். அல்லேலூயா. உன் பக்கம் காத்தடிக்கும். நீ விசுவாசிச்சினா உன் பக்கம் காத்தடிக்கும். அவர் வல்லமை உள்ள, அதை நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. ஆமோஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வருகிறவரும் மனுஷனுடைய இருதயம் அவனுக்கு இன்னதென்று விளங்க பண்ணுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும். இங்க என்ன போட்டிருக்குது? உம்முடைய காற்றை வீச பண்ணினீர். அல்லேலூயா. அவர் காற்றை வீச பண்ணினாரு, கடல் விலகினது. மகிமை உள்ள தேவன் அவர், மகத்துவம் உள்ள தேவன் அவர். இந்த மகிமையின் தேவன், மகத்துவம் உள்ள தேவன் உன் தேவன் என்று இருதயத்தில் விசுவாசித்தால், நாவினால அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். பாவம் வாழ்க்கையில் இருக்காது. அல்லேலூயா. இரண்டாவது, இதை தியானிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாக்கப்படும். கர்த்தரை குறித்து நீ தியானிக்கும் பொழுது, அவருடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறும் பொழுது, அவர் செய்த வல்லமையான காரியங்களை செய்யும் பொழுது உன் இருதயம் பரிசுத்தமாக்கப்படும். எப்படி இருதயம் பரிசுத்தமாகும்? எப்படி இருதயம் பரிசுத்தமாகும்? அல்லேலூயா. ஆரணில ஒருத்தன் வந்து சொல்லுவான், பரிசுத்தம் பண்ணுங்கள், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் கேட்டேன், எப்படின்னு சொல்லி கொடுப்பா, நீ போதகன் தானே, எப்படின்னு சொல்லி கொடு. உன்னை என் மேல கோபம். நான் சொல்றேன் எப்படின்ட்டு, அவருடைய மகத்துவமான காரியங்களை பேசுங்கள். அல்லேலூயா. நீங்க பேசினா உங்க காது கேட்கும். உங்க காது கேட்டா இருதயத்துக்குள்ள போவோம். உங்க இருதயம் பரிசுத்தமாகும். அல்லேலூயா. அதை தியானிங்க, அதை யோசிங்க, அதை பேசுங்க. கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதபடி பேசுங்க, சொல்லுங்க. 4 பேருக்கு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு சொல்லுங்க. உங்க இருதயம் பரிசுத்தமாகும், கசப்பு மதுரமாகும். அல்லேலூயா. எப்படி சமாதானம் வந்துச்சு அவளுக்கு? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனே தேவனானவர். ஐயோ, இந்த கர்த்தர் இப்படி செஞ்சிட்டாரு, இந்த கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு, அவர்தான் கர்த்தர், அவர்தான் கர்த்தர், அவர்தான் கர்த்தர், அவர்தான் கர்த்தர். அல்லேலூயா. அதுதான் சமாதானம் வந்துருச்சு. சமாதானம் வந்த உடனே வேவுகாரரை சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. எங்க இருந்து வந்தது சமாதானம்? இருதயத்துல இருக்குது. எங்க இருக்குது சமாதானம்? இருதயத்திலே வரணும். அவர் அதான் உம்முடைய காற்றை வீசப்படுகிறார். அவர் தெரிந்து இவர் தான் சிருஷ்டிகர். அல்லேலூயா. உம்முடைய காற்று கடல் கண்டு விலகினது. சொல்றாரு, இறையாதே, அமைதலாயிரு. அல்லேலூயா. அவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு. கடலும் காற்றும் அமைதலாயிற்று. அல்லேலூயா. உங்கள் இருதயத்திலே அவரை பரிசுத்தப்படுத்துங்கள். அவருடைய செய்கைகளை நீங்கள் தியானியுங்கள். அல்லேலூயா. இது உங்களுக்கு சொஸ்த மனத்தை உண்டு பண்ணிவிடும். அல்லேலூயா. இது சொஸ்த மனமாய் மாறிவிடும். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். அல்லேலூயா. இதுதான் சொஸ்த மனம். நம்பிக்கையா இருப்பது, அமைதியா இருப்பது, அவர் செய்ததை நினைவு கூறுவது. நான் தான் சொல்லுவேன், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் உங்ககிட்ட, நிலையற்று அலைந்து திரிகிறவனாய், நிர்பாக்கியம் உள்ளவனாய், பரிதபிக்க கூடியவனாய், குருடனாய், சிறைப்பட்டவனாய், வியாதி உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை சுகமே இல்லை, தலையெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது, காயங்களில் எண்ணெய் வார்க்கப்படவில்லை, காயங்கள் கட்டப்படவில்லை, ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு அவமான, நிந்தை, தரித்திரம், வியாதி இவைகளுக்கு சொந்தக்காரனாய் இருந்தனே தேவன் தேடி வந்தார். அல்லேலூயா. வாழ்க்கையில கசப்பு இருக்குதா? அவரை பிடி. கசப்பை மதுரமாக்குறவரை பிடி. இவைகள் எல்லாம் இருந்தது, ஆனா இன்னைக்கு இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்ல இன்னைக்கு. நிச்சயமா சொல்லுவேன். அவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அதை நினைவு கூறுங்க, அதை நினைவு கூறணும். அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை
யோசிக்க வேண்டாம். ஆனா நான் யோசிக்கிறேன். என்னத்துக்கு யோசிக்கிறேன்? இப்படி இருந்த என்ன இப்படி கொண்டாந்து வச்சுட்டாரு. அல்லேலூயா. என் முழங்கால்கள் அவருக்கு முன்பாக தான் முடங்கும், என் நாவுகள் அவரை தான் அறிக்கையிடும். அல்லேலூயா. சொஸ்த மனம், இதுதான் உனக்கு சொஸ்த மனதை கொடுப்பது. இதுதான் சொஸ்த மனம். அல்லேலூயா. பாவம் பயத்தை கொடுக்கும், பாவம் வேதனையை கொடுக்கும். அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு நம்பிக்கை இல்ல, அவனுடைய நம்பிக்கை அழியும். அல்லேலூயா. இவளுக்கு சமாதானம் இருந்துச்சு, சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டா. எதை பத்தியும் பயம் இல்ல, ஒரு பட்டணத்தை பத்திய பயம் இல்ல, ஒரு பட்டணத்தை பத்தி பயம் இல்ல. இந்த தேவனுடைய ஜனம் 2 பேரை அவங்களுக்காக ஒளிச்சு வச்சான். அல்லேலூயா. எப்போ சொன்னாலும் அப்போ பரிசுத்தமாக்கப்பட்டா. அப்போ ராகாப் என்னும் வேசி வேவுகாரர்களை சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களுக்கு கூட சேதமாகாதிருந்தால், கெட்டு போகாதிருந்தால், அழிந்து போகாதிருந்தால், எதனால? விசுவாசத்தினால. யார் மேல? விசுவாசத்தினால, கர்த்தர் மேல விசுவாசத்தினால. அல்லேலூயா. அவர் வல்லமையை வெளிப்படுத்தினார்னா, அவருடைய வல்லமை எப்படி வெளிப்படுதுன்னா, நமக்கு ரட்சிப்பை அருளுகிறார், மரணத்துக்கு நீங்களாக்குகிறார், தம் ஜனங்களை கண்ணின் மணியை போல காப்பாற்றுகிறார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனால உங்க அன்பு மாயமற்று இருப்பதாக. அல்லேலூயா. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்க, கிறிஸ்துவ பற்றி கொள்ளுங்க, கிறிஸ்துவ முன்னால வைங்க, கிறிஸ்துவ விசுவாசிங்க. இத போய் படிங்க, இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி படிங்க, கிறிஸ்துவ பாருங்க, அவருடைய மகத்துவமான செய்கைகளை பாருங்க. உங்களுக்கு எதிராக யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போ சமாதான இருதயத்துல எப்படி உங்க சமாதானத்தை எதுவும் குலைக்கவும் முடியாது. அல்லேலூயா. உங்க சமாதானத்தை எதுவும் குலைக்க முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை காட்டில உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவரை நீங்க அன்பு கூற ஆரம்பிச்சீங்கன்னா, அவர் அன்பு கூற ஆரம்பிச்சீங்கன்னா, அவரை நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவரை துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அற்புதமான ஒரு சமாதானம், அற்புதமான ஒரு வாழ்க்கை. பாவம் பயம் உள்ளது, வேதனை உள்ளது, அசிங்கப்படுத்தும், அவமானப்படுத்தும், நிந்தையை கொண்டு வரும். பரிசுத்தமான தேவனுக்கு என்று வாழ்கிற வாழ்க்கை, நன்மையை பற்றி கொள்கிற வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தில் சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.